தற்போது ஒரு அண்மை செய்தி. பானை சின்னம் ஒதுக்க கோரி விசிக சார்பாக தொடரப்பட்ட வழக்கில் இன்றே முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பானை சின்னம் கேட்டு யாரும் விண்ணப்பிக்காததால் தங்களுக்கே அதை ஒதுக்க வேண்டும் என்று விசிக சார்பாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது பானை சின்னம் ஒதுக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனு அளித்தது தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விசிக சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க ஆணையிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்றத்துக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைய நிலையில் தங்கள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்று காலை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தேதியும் இறுதிக்கட்ட நிலையில் உள்ள நிலையில் இதுவரை தங்கள் கட்சிக்கு தாங்கள் கேட்ட பானை சின்னம் ஒதுக்கவில்லை என்று கூறி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் தரப்பில் வழக்கறிஞர் பார்லிவேந்தன் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை பிற்பகலே விசாரிப்பதாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. இந்த முறை அவர்கள் தரப்பில் கேட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்றைய தினமே முடிவெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. என்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இன்றுடன் வேட்புமனு தாக்கலும் நிறைவடையுள்ள நிலையில் அனைத்து கட்சியினருமே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ள வேண்டிய சூழலானது தற்போது இருக்கிறது. இந்த நிலையில் தங்கள் கட்சிக்கு சின்னம் ஒதுக்காமல் இருந்தால் கட்சியின் தேர்தலின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தங்களால் செல்ல முடியாது என்றும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் சின்னம் இல்லாமல் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் நிலவும் உள்ள காரணத்தினால் இந்த அவசர முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. இதனை ஏற்று நீதிபதிகள் தற்போது இன்றைய தினத்துக்குள்ளாக பானை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் இந்த மனு அளிக்க உள்ளதாகவும் ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டது. அந்த மனு இன்றே முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இன்று காலை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் தாக்கல் செய்த அவசர முறையீடை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பானை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு ஒன்றை அளிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உயர்நீதிமன்றம் தற்போது இந்த அறிவுறுத்தலை வழங்குகிறது. அந்த மனு மீது இன்றே முடிவெடுத்து தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்பதே விதி என்றும் கடந்த முறை தேர்தல் ஆணையத்தின் விதிகளை விடுதலை சிறுத்தைகள் பூர்த்தி செய்யவில்லையே என்று நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. பானை சின்னத்தை கேட்டு யாரும் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை. எனவே தங்கள் கட்சிக்கு அதை ஒதுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் தொடர்ந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டது. பானைக்கு தங்கம் இருக்கிறதாக என தெரியவில்லையே என்றும் பானை சின்னம் தொடர்பான விடுதலை சிறுத்தைகள் மனுவை பரிசீலித்து அது தொடர்பான உத்தரவை தேர்தல் ஆணையம் இன்றே பிறப்பிக்க வேண்டும் என்று கூறி டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ராம்குமார்.